இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19 எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனம் விதமாய் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28, 29 வசனம். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நமக்கு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய சுதந்திரம். வழி வழியாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற நம்முடைய சுதந்திரம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டது அந்த சுதந்திரம்? இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தம்முடைய ரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரோ அன்னைக்கு நமக்கு அந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். நீங்க அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க பங்காளிகளா இருக்கீங்களா? அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறீர்களா? அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சமாதானமும் அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு கிடைக்கிறது. அப்போ கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கும் போது, அந்த கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிற இயேசு நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டாலும் அந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ராஜ்யம் அப்படின்னா தங்கமயமான ராஜ்யம். தெரியும், அது ஒரு அழகான ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையின் சொல்வேன், அந்த மங்களம் மாளிகைக்குள் என்று சேர்வேன். அழகா சொல்றேன். இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், முத்துமயமாயிலங்கும் பட்டணம் அது. முத்துமயமாயிலங்கும் பட்டணம் அது. முத்துக்களால் கட்டப்பட்ட பட்டணம் அது. தங்கமயமான சாலை, தங்கத்தால கட்டப்பட்டது தங்கமயமான சாலை அது. இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா தங்க விலைலாம் பார்க்க முடியாது. 1 கிராம் எடுக்கிறதுக்கே யோசிக்கிறோம், அவ்வளவு விலை. பவுன் எடுக்கிறதுக்கே யோசிக்கிறோம், அவ்வளவு விலை. ஆனா அங்க தங்கத்தை மிதிப்போங்க, தங்கத்தை மிதிச்சு நடப்போங்க. தங்கமயமான சாலைகளை நடப்போம். அந்த தங்கத்தை மிதிச்சு நடப்போங்க. உலகத்தில் நடக்குமாங்க? அது சிந்திச்சு பார்க்க முடியுமா? 1 கிராம் கீழே கிடந்தா கூட பறக்கிட்டு போயிடுவாங்க.
ஒரு கிராம் கீழே கொண்டா கூட பிறக்கிட்டு போயிடும். யாரையாவது ஏதாவது ஒரு தங்க பொருளை வச்சு அடக்கம் பண்ணி பாருங்க பார்ப்போம், தோண்டி தங்கத்தை எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு அவ்வளவு மதிப்பு உலகத்துல, அவ்வளவு மதிப்பு. ஆனா அந்த ராஜ்யத்துல சாதாரணம், அது சாதாரணம். அந்த ராஜ்யத்தில் கட்டப்பட்ட அந்த தங்கமயமான முத்துமயமான இலங்கும் அந்த வீடுகள், இங்க கிறிஸ்துவுக்காக இங்க இழந்தவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவுக்காக இழந்துட்டோன்னு வருத்தப்படுறீங்க, வருத்தமே படாதீங்க, யோசிக்காதீங்க. கிறிஸ்துவுக்காக தான் இழந்தீங்க, 100 நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். எங்க இந்த உலகத்திலும் பெறுவீங்க, அது மட்டும் இல்ல அந்த ராஜ்யத்திலும் பெறுவீர்கள். as a reward உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாருங்க. இயேசு உங்களை சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வரவேற்பார். லேஸ்பட்ட காரியமாங்க? சிம்மாசனத்தை விட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் எழுந்திருந்து உங்களை வரவேற்கிறார்னா அது லேசான சாதாரண காரியமா? ஸ்தேவான் மரித்த பொழுது கர்த்தர் அவனை எழுந்து நின்று வரவேற்றார். ரத்த சாட்சியா மரிக்கிறான், கர்த்தர் எழுந்து நின்று வரவேற்கிறார். பாருங்களா, கர்த்தரை சிம்மாசனத்தை விட்டு எழுந்தவனை வரவேற்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தெய்வம் உங்களை வரவேற்கிறார், அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் உங்களை தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வரவேற்கிறார். அது வேணுமா? இதுல இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வேணுமா? சிந்திப்போம், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறேன். மூலமாய் அந்த ராஜ்யம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்திற்குள் நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவிச்சு, அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.